Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. So friends, New Year வரப்போகுது December endல இருக்கும். So ரொம்ப important time for all DJs. So New Yearன்றது எல்லா DJஸ்க்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கும். ஸோ ரெண்டு ரீசன் அதுக்கு. ஒன்று வந்து DJs டிமாண்டில் இருப்பாங்க, குட் DJs டிமாண்டில் இருப்பாங்க. ஸோ நல்ல DJக்கு வந்து ரெகுலர் பேயோட 5 times கண்டிப்பாக வந்து கோட் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே வந்து அவங்க ரெகுலர் சார்ஜோட 5 times எக்ஸ்ட்ரா கேட்டாலுமே நியூ இயருக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா நியூ இயருக்கு வந்து எந்த சொதப்பல் ஆகக்கூடாது. அதனால் குட் டிஜேஸ் வந்து என்ன பே கேட்டாலுமே கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து எல்லா டிஜேக்குமே சைக்காலஜி தாட் இருக்கும். ஒன்றாம் தேதி டிஜேங் பண்ணோன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நிறைய ஷோஸ் வரும், நிறைய சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு சைக்காலஜி தாட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து டிஜேஸ்க்கு நியூ இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. இந்த இம்பார்ட்டன்ட் டே வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பராக ப்ளே பண்ணுற சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளேலிஸ்ட். நீங்கள் பிளேலிஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நியூ இயருக்கு பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா VMDJ ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே தனி கோர்ஸே இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே காண்டாக்ட் நம்பர் கூட இருக்குது. நீங்கள் வந்து கால் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Serato Pro. ஸோ இதில் நான் எப்படி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து 1000 பாட்டு வச்சுக்கலாம், 2000 பாட்டு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டில் ப்ளே பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 2.5 minutes 2.5 நிமிஷம் ஒரு பாட்டு ப்ளே பண்ணிங்கன்னா 1 ஹவருக்கு அப்ராக்சிமேட்டாக 24 to 30 சாங்ஸ் தான் ப்ளே பண்ணுவீங்க. அந்த சாங்குடைய லென்த்தை பொறுத்து இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவருக்கு 30 பாட்டு தான் ப்ளே பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். 2.5 நிமிஷம் நீங்கள் வந்து மிக்சிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 30 பாட்டு ஃபார் எக்ஸாம்பிள், சரிங்களா? ஸோ 2 ஹவருக்கு 60 பாட்டு, 3 ஹவருக்கு 90 சாங்ஸ். ஸோ 90 சாங்ஸ் பக்காவாக இருந்தாலே யோர் ஷோ இஸ் டன். சூப்பராக ப்ளே பண்ணலாம். நிறைய பாட்டு வச்சு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற ட்ராக்காக சூஸ் பண்ணி வைக்கிறது தான் பிளேலிஸ்ட். ஸோ நம்ம பிளேலிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக ப்ளே பண்ணலாம். சாங்ஸ் அங்கேயும் இங்கேயும் தேட தேவையில்லை. ஸோ நான் எப்படி க்ரியேட் பண்ணுவேன்னா, இன்றைக்கி ஈவெண்ட்டில் எந்தெந்த சாங்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதுக்கு ஒரு பிளேஸ் க்ரியேட் பண்ணிப்பேன். அந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான். அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து அந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நியூ இயருக்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம்? ஸோ பிளேலிஸ்ட் வந்து 2 க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிஃபோர் நியூ இயர் ஒரு ஆஃப்டர் நியூ இயர். அதாவது 12 மணிக்கு முன்னாடி சாங்ஸு, 12 மணிக்கு அப்புறம் சாங்ஸு, அந்த மாதிரி நான் 2ஆக பிரிச்சுடுவேன். ஏன் அந்த மாதிரி நான் பிரிக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதாவது பிஃபோர் 12 o'clock வந்து ஸ்டார்டிங் சாங்ஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டாக மெல்லவாக இருக்கும். ஒரு 10 மணிக்கு ஒரு நல்ல எனர்ஜி சாங்ஸ் ஆரம்பித்தேன்னா அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆகும். 12 o'clock பீக் சாங்கை போட்டு அப்புறம் 12 o'clock அடுத்த ஃபோல்டரில் பீக்லேருந்து டவுனாக வந்து ஒரு செட் வச்சுருப்பேன். ஸோ 12 o'clock நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன்னா அதை நியூ இயர் நைட் 12 o'clock ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோல்டரை மாற்றும் போது அந்த ஃபோல்டர் ஹை எனர்ஜி சாங்ஸ்லாம் இருக்கும். அதுலேருந்து ஆரம்பித்து லோ எனர்ஜி வரைக்கும் நான் கொண்டு வருவேன். அது என்னோடய ஸ்டைல். அது எனக்கு ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. முன்னாடி வீட்லேயே வந்து இல்லைன்னா உங்கள் ஸ்டுடியோவில் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ண அப்புறம் இந்த செட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண கொண்டு போங்க. அங்கே போய்ட்டு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதோ அங்கே போய் சாங்கை மாற்றுறதோ பண்ணக்கூடாது. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் ப்ளேலிஸ்ட்டை. இப்போ நான் நியூ இயர் ப்ளே பண்ணுற பாட்டி பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கும். 80s 90s, அப்புறம் வந்து சில கிளப் மியூசிக், ஹிப்ஹாப், ஹிந்தி, மேஜராக பாலிவுட் அதிகமாக இருக்கும். சில தமிழ் சாங்ஸ் உள்ளே வரும். அதுக்கேற்றபடி நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு பேசிக் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிப்போம். இதை வந்து அகெயின் ஆல்டர் பண்ணுவேன். வீடியோக்காக நான் வந்து ஒரு பேசிக்காக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடியா வச்சு நீங்களும் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கிரியேட் அ பிளேலிஸ்ட். ஸோ நியூ இயர் செட் 1. ஓகே, பிஃபோர் 12 மணிக்கு முன்னாடி ப்ளே பண்ணுற செட்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே சில ஃபோல்டர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூ இயர் செட் 1 போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 4 கேட்டகரி பிரிச்சிருக்கேன். அதாவது கிளப், பாலிவுட், ரெட்ரோ, தமிழ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூ இயர் செட்டாக இருக்கும். ஓப்பனிங் செட்டாக இருக்கும் எனக்கு, அதாவது பிஃபோர் 12 o'clock. இப்போது இன்னொரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் தமிழ் மட்டும் போட்டிருக்கேன், மற்றது நான் போட்டுப்பேன். பட் ஆனால் நம்ம வந்து தமிழ் தான் மெயினாக பார்க்குறதுனால அந்த தமிழ் ஃபோல்டர் மட்டும் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் நான் ப்ளே பண்ணுவேன். அதாவது செட் 1 வந்து இந்த 4 மியூசிக் கேட்டகரியிலேருந்து ஏதாவது சாங்ஸ் நான் ப்ளே பண்ண ஆரம்பிப்பேன். நான் மேபி ரெக்டோவில் ஆரம்பிக்கலாம், இல்லை நான் வந்து கிளப்பில் ஆரம்பிக்கலாம், கிளப்லேருந்து பாலிவுட் போகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த மூட். அந்த நேரத்தில் வந்து அந்த வைப் எப்படி இருக்கோ, அந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்கோ, அதை பேஸ் பண்ணி இந்த சாங்ஸை நான் வந்து ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து தமிழ் ஆட் பண்ணுவோம். சப்போஸ் தமிழ் சாங்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நியூ இயர் ஈவ்க்கு நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா
இது வந்து என்னோட வே ஆஃப் டூயிங் இட். இது எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய பிளேலிஸ்ட் எப்படி நான் க்ரியேட் பண்ணுவேன்றதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதை தான் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. இதுலேருந்து ஏதாச்சும் ஐடியா எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டான்ஸ், தமிழ் டான்ஸ்னு தனியாக ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நல்லா ஃபோக் சாங்ஸ்லாம் அதில் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது நான் பிபிஎம் வைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் 12 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா, என்னுடைய வே ஆஃப் பிளேயிங் டெக்னிக் பார்த்திங்கன்னா, அப்பயே சொன்ன மாதிரி ஒரு கேல்குலேஷன் 1 ஹவருக்குள்ளே 30 சாங்ஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ளே 60 சாங்ஸ். 10 மணிக்குலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 10:30லேருந்து ரியல் தம்பிங் மியூசிக் ஆரம்பிக்கணும் பொறுத்த வரைக்கும். ஸோ 10:30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 75லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். 75லேருந்து அப்படியே டில் 80 பிபிஎம் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி நான் தமிழில் செட்டில் போட்டுப்பேன். ஸோ இது வந்து பிஃபோர் 12 o'clock செட். செகண்ட் செட் இருக்குல்ல, அது 12க்கு அப்புறம். ஸோ அதே தமிழ் சாங் செட் போவோம், டான்ஸ்லேயே போவோம். இந்த 80லேருந்து 136 உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ரஃபாக தான் வந்து ட்ராக்ஸ் எடுக்கிறேன். அப்புறம் டீட்டெயிலாக என்னென்ன சாங்ஸ் இருக்குது அந்த பிபிஎம்லேருந்து ஒரு ட்ராக்கை நான் பிரித்து கூட எடுத்துருவேன். ஸோ நான் அது மாதிரி உடனே பிரிக்கும்போது வீடியோ டைம் அதிகமாக போயிடும். நிறைய டைம் போச்சுன்னா யாரும் பார்க்குறதில்ல. அது கொஞ்சம் இந்த வீடியோ ஷார்ட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செட் 2ல் வந்து 80லேருந்து ஆரம்பிக்குது. செட் 1ல் பார்த்தீங்கன்னா 75லேருந்து ஆரம்பிக்குது. செட் 2ல் வந்து 80லேருந்து ஆரம்பிக்குது. 12 to 2 o'clock வரைக்கும் டிஜேயிங் போகும் மோஸ்ட் ஆஃப். ஸோ 12 to 2 தான் அதிகமாக எனக்கு தேவைப்படும். முன்னாடி விட ஆஃப்டர் 12 அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் ஆஃப்டர் 12 அதிகமாக ட்ராக்ஸ் வச்சுப்பேன். பிஃபோர் 12 வந்து ஓரளவுக்கு சாங்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் 12 தான் அதிகமாக நான் ப்ளே பண்ணுறது. ஸோ அதனால் ஆஃப்டர் 12 அதிகமாக சாங்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னோடய பிளேஸை ரெடி பண்ணேன். ஸோ பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூ இயர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. அடுத்த வருஷம் வந்து உங்கள் டிஜிங் கரியரில் வேறு லெவல் கொண்டு போங்க. ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணுங்கள். டிஜிங்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ராப்பராக கற்றுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் டிஜிங் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ. அடுத்த வருஷம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஹெல்த்தை, அதாவது சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். Have a wonderful year ahead. See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.